ஹalleluya ஹalleluya. என்ற ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறார். கிருபையும் சத்தியமும் நம்மோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பாவை துதித்து மகிமைப்படுத்தணும். நன்றில் இருதயத்தோடு என்றென்றும் வாழத்தக்கதாக இப்ப இந்த நாளிலும் கூட எங்களை தகப்பனே மறுபடியும் திரு சமூகத்துக்கு எங்களை கூடி வர கிருபை கொடுத்துடு. இந்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்துறப்பா தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு நாங்கள் உறவாடுகளாக பேசுகிறவர்களாக வாழ்த்துகளாக துதிக்கிறவர்களாக உமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நாங்கள் எப்போது இருக்கணும் ராஜா. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்பா என் ஆண்டவரை முற்றிலுமா சார்ந்து உமக்காக நாங்கள் உங்கள் திருத்திச்சத்தை இந்த பூமியில செய்து உமக்கு மகிமுண்டாகத்தக்க அந்த காரியத்தை எப்பொழுதும் எண்ணத்தில் வைத்து ஆவியோடு உண்மையோடும் அப்பா உண்மை ஆராதிக்கவும் உண்மை துதிக்கவும் பாடலுக்கு கிருபை தாங்கப்பா. இதை நடத்தும் சகோதரமை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆட்கொண்டு நடத்தும் வல்லவின் வார்த்தையின் அபிஷேகத்தில் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறப்பா. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதி. குடும்பம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆசீர்விக்கப்படும் என்று அவரால் கூட ஆசீர்வாதம் அப்பா இந்த ஊழியத்தில் கலந்து ஒவ்வொரு பிள்ளையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டாயிருக்க முடியாது தெய்வீக காரம் தொட்டு ஆசிரியக்க முடியாது கருத்து ஒப்பு கொடுக்கும். தாராதின் முழுவதும் எந்த இடைத்தடைகள் இயற்கையினாலும் மனிதனாலும் சத்துணம் வராதபடிக்கு தகப்பனே கருத்தில் ஒப்பு கொடுக்கும். ஏற்றுக்கொள்ளும் ஆட்கொள்ளும் நடத்தும் இயேசு நாமத்தில் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையே மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றுமே மாட்சிமையும் மகத்துவமும் என்றென்றுமே உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தா பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத நிறுத்தி தினம் பார்க்கின்றேன் கரைபடாத
நிறுத்தி தினமும் பார்க்கின்றேன் வல்லமையையும் மகிமையையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க மாம்சமான திரையை அன்றுமே கிழித்து புது மாம்சமான திரையை அன்றுமே கிழித்து புது பலி திரைந்து மகா மகா சுத்தமோ திரு சமூகம் நுழைய செய்து மகா மகா சுத்தமோ திரு சமூகம் நுழைய செய்து வல்லமையையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட சமூகம் நிறுத்தினீரே உமது சித்தம் நான் செய்திட அரசராக ஏற்படுத்தினேன் ஏற்படுத்தினேன் செய்ய வல்லமையும் மகிமையும் தகப்பனே மக்கள்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கன்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னா உமக்கன்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அல்லேலூயா. அடுத்த பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றியா, கோடி கோடி நன்றியா, நன்றி நன்றியா, கோடி
கோடி நன்றி எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லை தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அல்லேலூயா. தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசித்துவிட்டு 17ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். நான் வாசிக்கிறேன். முதலாவது 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 17ஆம் வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல். மோசைக்கு கர்த்தர் அந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். இப்பொழுது அந்த ஜனங்கள் எகிப்திலே சில பாடு உபத்திரங்களுக்குள்ள இருக்கிறார்கள். 400 வருஷம் அந்த பாடுகள் மத்தியில கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாய் இருந்தது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3:10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிரசங்கி 3:10. மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அப்ப நன்மையை அவர் செய்கிறார், தொல்லைகளையும் நியமிக்கிறார். ஆனால் இது யார்? அவருடைய ஜனம். அப்ப இந்த எகிப்தில் அவர்கள் இருந்தாலும் ஜனம் அவருடைய ஜனம். இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே பல்வேறு தேசங்களிலே, இந்தியாவிலே, அமெரிக்காவிலே, ஆப்பிரிக்காவிலே எங்கே வாழ்ந்தாலும் நாம் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:33 உலகத்திலே நமக்கு உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ உலகத்துல நமக்கு உபத்திரங்கள் உண்டு. அது யார் நியமிக்கிறதா? அந்த தொல்லைகளை தேவனே
நியமிக்கிறார். இப்போ இந்த வாசிக்க கேட்ட வேதாகம பிரசங்க வாக்கியத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்களை நான் பார்த்தேன், அவர்கள் வேதனைகளை அறிந்தேன், அவர்கள் சிறுமைப்படுவதை கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ உபத்திரவம், வேதனை, சிறுமை மூன்றும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். ஆங்கிலத்திலே உபத்திரவத்தை அப்ளிக்ஷன் என்று சொல்வார்கள், வேதனைகளை பெயின் என்று சொல்வார்கள், சிறுமையை பாவட்டி, குறைவுகள், இல்லாதவைகள் என்று அர்த்தங்களும் பாவட்டி என்று சொல்வார்கள். இப்போ எல்லாமே வேதனைக்குரிய காரியம் தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொருத்தரம் இருக்கும். இன்னைக்கு ஆட்சியில் இருப்பவனுக்கு ஒரு ஒவ்வொருத்தரம் இருக்கும், படித்தவனுக்கு ஒரு ஒவ்வொருத்தரம், வேலையில் இருக்கிறவனுக்கு ஒவ்வொருத்தரவங்கள். தாங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் உலகத்தின் சூழ்நிலைகள், மற்றவருடைய காரியங்கள், இவை நிமித்தமாக சில உபத்திரங்கள் இருக்கும். குடும்பத்தில் நமக்கு உபத்திரம் இருக்கும், பிள்ளைகளால இருக்கும், புருஷனால இருக்கும், அக்கம் பக்கத்தால இருக்கும், கிறிஸ்தவனா இருக்கனால இருக்கும். இப்படி பல உபத்திரவங்கள் இருக்கு. இது நம்மளுடைய புத்தி கெட்டாத காரியம். இதுல நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனாலும் உபத்திரவங்களை அனுபவிப்போம். இப்ப நமக்கு பவர் கட் போயிட்டு வைங்களேன், மின்சாரம் போய்விட்டது, உடனே என்ன ஆகுது, இந்த கோடை காலத்துல கொஞ்ச நேரம் ஒரு உபத்திரம். அப்போ உபத்திரமும் இது ஒரு வகை. இன்னொன்று பெயின், நம்முடைய வலி நம்முடைய சரீரத்தில் ஏற்படும் போதுதான் தெரியும். சிலருக்கு இருதயத்திலே வலி, இருதயத்திலன்னா மற்றவர்கள் செய்கிற செயல்கள், அவர்களை காயப்படுத்தின குத்தின காரியங்கள், இவைகளினால் வலி நினைத்து பார்த்தாலே அந்த ஒரு வலி இருக்கும். அதை தவிர்த்து காயங்கள், வியாதிகள், இவைகள் நிமித்தமாகவும் சிலருக்கு வலி. சிலருக்கு முதுமையினால் மூட்டு வலி இருக்கும், சிலருக்கு பார்வை குறைவினால் தலைவலி இருக்கும், சிலருக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு வயிற்று வலி இருக்கும், சிலருக்கு இடுப்பு வலி இருக்கும். வலி. அதை தவிர்த்து சிலர் சொன்ன வார்த்தைகள், மற்றவருடைய செயல்கள், இவைகள் கூட நம்மை வேதனைப்படுத்தும், அது வலியை ஏற்படுத்தும். அது ஒரு வகையானது. இன்னொன்று சிறுமை. சிறுமை என்றால் குறைவு. இந்த சமுதாயம் என்ன செய்கிறது, நாம் குறைவுபட்டால் நம்மை வேதனைப்படுத்துகிறது. இல்லாதவனை பார்த்து இந்த உலகம் ஆகடியம் பண்ணும், அது உண்மை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல படிப்பு இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லை, இப்படி இல்லை என்று வரும்பொழுது நமக்கு சமுதாயத்துல ஒரு குறைவு ஏற்படத்த, ஒரு வேதனைகள் நமக்கு உண்டாகத்தான் செய்கிறது. இப்ப இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்தார். அப்ப எய்த்துல இவர் தான் யோசேப்பு மூலமா ஜனங்களை அழைத்து செல்கிறார். 400 வருஷம் அங்க இருக்கிறார். ஆனா இப்போ கடுமையான உபத்திரவம், வேதனை, சிறுமை ஆண்டவர் பார்த்தார். மோசைட்ட சொல்ல, மோசே போய் சொல்லு, நான் இதெல்லாம் அறிந்திருக்கிறேன். காரணம், இதை ஆபிரகாமுக்கு நான் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பதற்கு முன்னாலேயே இதெல்லாம் வரும்னு சொல்லி நான் அவனுக்கு நியமித்திருக்கிறேன். இது நான் தான் நியமிச்சேன். அவன் அவங்கள பொறுமையோடு இருக்க சொல், நானே நடத்துவேன். எங்கோடு நடத்துவேன்? இன்னைக்கு எந்த தேசத்தை எபூசியரும், எமோரியரும், கிர்காசியரும், எபூசியர் என்று சொல்லி ஒரு 6-7 பேர் சொல்லுகிறார், கானானுடைய பிள்ளைகள். அவள் சுதந்திரித்து வைத்திருக்கிற அந்த தேசத்தை நான் அவர்களுக்கு தருவேன், ஆக அவர்களுக்கு போய் சொல் என்று சொல்லுகிறார். அதே போல இன்றைக்கு உபத்திரவத்திலும் வேதனைகளிலும் சிறுமையிலும் கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். இது எல்லாருக்குமான வார்த்தைகள் அல்ல, எய்த்தில் இருக்கிற அவருடைய ஜனங்கள். இன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் என்று வேதம் சொல்லுகிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்து. இது ஒரு நல்ல ஆலோசனை. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளை. ஆனா நமக்கு ஏதோ ஒரு வேதனை, பாடு, உபத்திரம், வியாதி இருக்கத்தான் செய்யும். எல்லா மனுஷரை போல நமக்கு சில காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நாம என்ன செய்யணும்? கர்த்தரை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டம். நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏன்பா கண்ணை மூடிட்டீர், ஏன் கையை மூடிக்கொண்டீர், நான் என்னப்பா பண்ணேன்? இன்னைக்கு நாம் புலம்புகிறவர்களா இருக்கிறோம்.
ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை நாம சரியா செய்யறது இல்லை. பாடுகள் ஒவ்வொருத்தரும் வந்தாலும் ஒப்பாரி வைக்கிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம், கேள்வி கேட்கிறோம். ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? ஆண்டவரே இதை கொடுத்து அதனால உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் யோபு போல இது சொல்லவே முடியாது. கேட்கறதுக்கெல்லாம் பசங்கெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், எமோஷனலா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடுமா? பாடுகள், வேதனைகள், வருத்தங்களை குறித்து கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இதை சகிக்க எனக்கு கிருபைதாரம் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? முடியாது. ஆனால் நாம் அப்படி சொல்ல வேண்டுமா? இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு வார்த்தை. இது ஆவியானவருடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது. இப்ப எதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? ஏன் ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தோம், கிறிஸ்தவர்களாய் இருந்தோம், நமக்கு ஏன் சில பாடுகளை, உபத்திரவங்களை, சிறுமைகளை அனுமதிக்கிறார் என்றால், இப்ப அதுக்கு விடையை கொடுக்கிறார். ஆண்டவரே ஆலோசனை கொடுத்துட்டு இப்ப அதுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அதுக்கான விடை இருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறவரை சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி அப்ப கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார. அப்ப எதுக்கு பண்றாரா? உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைப்படுத்துவார். ஒரு நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கணும். சும்மா விளைச்சிட மாட்டாங்க. அந்த நிலத்தை என்ன செய்வாங்க? கொத்துவாங்க, பரம்படிப்பாங்க, அது சீர்படுத்துவாங்க, நீர் பாய்ச்சுவாங்க, கற்கள் முட்கள் எல்லாம் எடுப்பாங்க, வேலி அடைப்பாங்க, அதுக்கு பிறகு விதைப்பாங்க, அதுக்கு பிறகு காவல் வைப்பாங்க, பராமரிப்பாங்க. அது எதுக்கு? மிகுந்த பலனை கொடுப்பதற்கு. நிலைப்படுத்துவார். அதே போலதான் இன்னைக்கு நம்மையும் கர்த்தர் சில பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகளை அனுமதித்தது எதற்காக? நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக. அப்ப இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நமக்கு அவர்தான் இந்த உபத்திரங்களை நியமித்திருக்கிறார். எதற்காக? நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக. இதன் மத்தியில் நாம் அவரை மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் காரியங்களை சொல்லுகிறார். சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு உதாரணத்தினால்தான் அதை உறுதிப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்தே பல ரகசியங்களை ஓமான ஓமயத்து மேலாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு வேதாகமத்துல சில சாட்சிகளை, அனுபவ சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல ஒன்று யோசேப்பு, செல்ல பிள்ளை, கர்த்தரோடு சொப்பனங்கள் எல்லாம் பார்த்தவன். அப்படிப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அப்ப பாருங்க, அவனுக்கு எல்லா உபத்திரங்களினின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தை அருளினார். அந்த ராஜா அந்த எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக பாருங்க. ஒரு எகிப்து தேசத்துல ஒரு அந்நியன் போய் ஆட்சி பீடத்துல அமர முடியுமா? நம்ம இந்தியாவுல ஒரு பாகிஸ்தான்காரனோ ஒரு அமெரிக்காக்காரனோ வந்து ஆட்சியில் அமர முடியுமா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா ஒரு எபிரேயன், எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், அங்கே போய் ஆட்சியில் அமருகிறான். ஆனா அதற்கு கடந்து வந்த காரியத்தை பாருங்கள். காலங்கள் ஒரு பக்கம், இன்னொன்று அவன் கடந்து வந்த அந்த பாதைகள், அந்த உயர்வுக்கு அவன் பட்ட பாடுகள். இப்ப கர்த்தர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். ஒரு கானானை போல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், அதிகாரமுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆனா அதற்கு முன்பாக அவன் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பாருங்க, எப்படி இந்த மேன்மை கிடைத்தது. இப்போ
அவன் யாக்கோபு வீட்டுல செல்ல பிள்ளையா இருக்கிறான். யாக்கோபு அவனுக்கு பல வர்ணமான உடைகளை எல்லாம் கொடுப்பான். அவ்வளவு செல்ல பிள்ளை கர்த்தரோடு கூட இருக்கிறான். சொப்பனத்தெல்லாம் பார்க்கிறான். ஆண்டவர் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். தன் சகோதரரை குறித்தான காரியம், தன் எதிர்காலத்தை குறித்தான காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு நாள் சாதாரண பேசிட முடியுமா? ஒரு நல்ல பரிசுத்தவானா இருந்தா தான் பேச முடியும். அவனோட கூட இருப்பார். அப்படிப்பட்ட அந்த யோசேப்புக்கு என்னெல்லாம் வந்துச்சு பாருங்க. முதலாவது அவனை குழியில் போட்டார்கள். ஒரு குழி என்றால் இவன் ஒரு வாலிப பையன். அது ஏறி வர முடியாத அளவுக்கு ஒரு குழியில் போட்டார்கள். தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வேதனையான அனுபவம். தண்ணீர் இல்லாத குழியில் போட்டார். அதற்கு பிறகு இவன் குழியில கிடந்தாலும் யாரை காப்பாத்திடக்கூடாது என்பதற்காக அவனை 20 காசுக்கு விற்றார்கள். இது எவ்வளவு ஒரு அநியாயம். அடுத்தவன்ட்ட வித்துட்டாங்க. ஒரு அடிமாடு மாதிரி. இப்ப ஆடு மாடு கோழி வளர்ப்பாங்க, அதை என்ன செய்வாங்க? விற்பாங்க, காசுக்கு விற்பாங்க. அதே போல அவனை 20 வெள்ளி காசுக்கு விற்று அந்த காசையும் ஆட்ட போட்டான் ஒரு சகோதரர். அதைத் தொடர்ந்து அந்த தேசத்துக்கு ஒரு வியாபாரிகள் இஸ்மவேலர் அவனை வாங்கிட்டு போறாங்க. அவங்க வியாபாரம் செய்யறவங்க. போற இடத்துல எய்த்துல இவனை என்ன எவ்வளவுக்கு வித்தாங்களோ தெரியாது. வியாபாரியாச்சே, 20 காசுக்கு வாங்கினவனே எத்தனை வித்திருப்பாங்க? 200 காசுக்கு வித்திருப்பாங்க. வித்தாச்சு. ஒரு வீட்டுல இவன் அடிமையா இருக்கிறான். அந்த வீட்டுல நல்லதுதான் செய்யறான். ஆனால் அங்கே ஒரு தவறு. அந்த வீட்டு எஜமாட்டி அம்மா முயற்சிக்கிறாள். இவன் விலகுகிறான். நான் அவளுடைய அந்தஸ்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவள் சரசம் ஆடி விட்டாள், நாடகம் ஆடி விட்டாள். இவன் செய்யாத தவறுக்கு சிறையிலே போடப்பட்டான். யோசிச்சு பாருங்க, சிங்காசனத்தில் அமர்வதற்கு முன்னால் குழியில் போடப்படுகிறான், 20 காசுக்கு விற்கப்படுகிறான், அதற்கு பிறகு சிறையில் போடப்படுகிறான். சிறையிலிருந்து டைரக்டா கர்த்தர் எங்க உயர்த்தினார்? தூக்கு மேடைக்கல்ல, சிங்காசனத்திலே உயர்த்தினார். அப்போ யாருக்குமே ஒரு சிங்காசனம் என்பது தேவன் நியமித்திருக்கிறார். ஆசீர்வாதம் தேவன் நியமித்திருக்கிறார். நாம நினைக்கிறோம் எளிதாக கிடைத்து விட வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் எளிதாக கிடைத்தது மரியாதை இருக்காது. துரிதமாய் வந்த ஆசீர்வாதம் தங்காது. அவருடைய மகிமையும் தெரியாது. என் சுய பலத்தினால் நான் இதுக்கு பண்ணினேன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவோம். அதனால் இந்த மகிமையை கர்த்தருடைய செயல்களை புரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு இப்படி சில காரியங்களை அனுமதிக்கிறார், நமக்கு நியமிக்கிறார். அப்ப குழியில் போடப்படுகிற அனுபவம். இந்த குழியில் யார் போட்டா? தானாவில் விழல. ஆடு மாடு மேய்க்க போகும்போது விழல. அதை தற்கொலை செய்யறதுக்காக போய் குதிக்கல. கூட இருந்த உடன் பிறந்த சகோதரர்கள் ஈவு இரக்கம் இன்றி அவனை தூக்கி குழியில் போட்டார்கள். எப்பவுமே உலகத்துல கூட இருக்கிறவங்கள பாருங்க, அவன் தான் நமக்கு குழி பறிப்பான், இல்லைன்னா குழியிலையும் தள்ளுவான். இது நமக்கு நன்றாகவே தெரியும். அரசியலை எடுத்துக்கொண்டாலோ, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலோ, இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் இருக்கும், குழி பறிப்பாங்க. குழி பறிச்சுட்டு நம்மள குழியிலையும் தள்ளிடுவாங்க, தூக்கி விட மாட்டான். உலகம் இதுதான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். அப்ப யார குழியில போடுவாருங்களா? குழி என்ன செய்யும்? ஒரு மனுஷனுடைய பாதையை தடுத்து விடும். ஒரு வெற்றி பாதைக்கு போக முடியாம தடுத்து விடும், தாமதம் செய்து விடும். இப்போ குழி என்பது சரியா இல்லை, சரியான காரியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு ரோட்ல போறோம், ஒரு இடத்துக்கு போனோம், 10 நிமிஷத்துல போயிடலாம். ரோட்ல ஒருத்தன் குழி வெட்டி வச்சிருக்கானா நம்ம போக முடியுமா? அந்த குழியை தாண்டி போறதுக்குள்ள நேரமாகி விடும். அப்ப நம்முடைய பிரயாணம் தடைபட்டு விடும். சில நேரம் கார்லயோ வாகனத்திலேயோ போகிறோம், போக முடியாது. சில நேரம் ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய்விடும், சுற்றுப்பாதை கிடைக்காமல் போய்விடும். எனக்கு அருமையான தேவச்சாரன், நாம் கடந்து போகிற இந்த ஜீவ பாதையில, அந்த பாதையில் சென்று பரம காணானை நாம் சுதந்திரித்து விடக்கூடாதபடி இந்த சத்துருக்கள் கூட இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? குழி பறிக்கிறார். இது உலக வாழ்க்கைக்கும் பொருந்தும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும். இன்னைக்கு உலகம் எப்பொழுதுமே நம்ம பிடிச்சு கீழே இழுக்கத்தான் பார்க்கும். ஒரு வேடிக்கையான சம்பவம் கூட சொல்லுவாங்க. இந்த நண்டு கிராப்,
அதை வந்து உயிரோடு ஏற்றுமதி செய்வார்கள். அப்போ அந்த உயிரோட ஏற்றுமதி செய்வார். அப்போ ஒரு தேசத்துக்கு ஜப்பான்காரன் நண்டு ஏற்றிருக்கிறான். அவன் அழகா பேக் பண்ணி சீல் பண்ணி அனுப்பியிருக்கிறான். அது போயிடுச்சு. ஒரு தாய்லாந்துக்காரனும் நண்டு அனுப்பியிருக்கிறான். அவனும் அருமையான கூடைகள்லாம் வச்சு காற்றோட்டமாக எல்லாம் வச்சு நல்லா சீல் பண்ணி அந்த நண்டு வெளியே போகாதபடி அழகா அனுப்பியிருக்கிறான். நான் இந்தியாக்காரன் நண்டு அனுப்பியிருக்கிறான். அந்த நண்டு பார்த்தா கூடை மேல திறந்துருக்கு. ஆனா ஒரு நண்டும் வெளியே போகல. உடனே இந்த வியாபாரிட்ட கேட்டாங்க, என்னப்பா மற்றெல்லாம் சீல் பண்ணி அழகா கவர் பண்ணி வருது, நீங்க மட்டும் இப்படி விட்டுருக்கீங்களே, நண்டு போயிருக்காதா? என்ன வேலை, ஒரு நண்டு 1000 ரூபாய் ஆச்சு, இந்த மாதிரி கவர் பண்ணாம. எங்களுக்கு தெரியும் இது இந்தியா நண்டு, ஒரு நண்டு மேலே ஏறினா அடுத்த நண்டு காலை பிடிச்சு கீழே இழுத்துரும். அதனால எங்களுக்கு தெரியும் எதுக்கு அதெல்லாம் கவர் பண்றது. இது நாங்க இந்தியா கடல்ல பிடிச்ச நண்டு, அதனால ஒரு நண்டு ஏறினாலும் அடுத்த நண்டு இழுத்துரும். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நாம வெற்றி பெற்று மேலே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களை காட்டுவேன். இவன் எப்படி வெற்றி பெற்றான், இவன் எப்படி செல்வந்தனானா, இவன் எப்படி படிச்சு மேல வந்தான், இப்படியே யோசித்து நம்ம கீழே இறக்குற கூட்டம் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. கூட இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாங்க, ஆனாலும் இப்படி குழி பறிக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது நான் சொல்லல, நீதிமொழிகள் 28:10 அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் பொல்லாத வழிகளை நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தான் வெட்டின குழியில் விழுவான். தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களோ, நீங்கள் நானும் உத்தமமா நடக்கிறோம், நீதியான பாதையில் நடக்கிறோம், கிறிஸ்து காட்டின ஜீவ பாதையில் நடக்கிறோம். ஆனா அந்த உலகம் நம்மை மோசம் போக்கி பொல்லாத வழியில் நம்மை நடத்தும். இன்னைக்கு நம்ம நல்லவனா வாழ்றது ரொம்ப கஷ்டம், நடிக்கிறது ஈஸி. இன்னைக்கு எல்லாம் நல்லவன் போல நடிப்பாங்க. நான் நல்லவனாய் வாழ்வது ரொம்ப கடினம். அது ஜீவ பாதையில் நடப்பது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு உலகம் முழுவதும் டேக் டைவர்ஷன் தானே. எல்லா வகையிலும் டைவர்ஷன். ரோட்ல போனா டைவர்ஷன், வீட்டுக்கு வந்தா டிவியில டைவர்ஷன், நம்ம பைபிளை படிக்கலாம் நினைச்சா வேறு வகையான டைவர்ஷன். இன்னைக்கு மனிதன் ஒரு இடத்துல சித்தையில உறுதியா நின்று விடக்கூடாது, அவனை டைவர்ட் பண்ணணும். இதுதான் உலகத்தின் நோக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை விதமான காரியங்கள். சிலது பாவம் இல்லாதவைகள் போல் இருக்கும், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனையை டைவர்ட் பண்ணி விட்டு விடும். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்பது ரொம்ப கடினமான ஒரு காலம். இவ பாதையில் நடப்பது என்பது கஷ்டம்தான். ஏன்னா நம்மை மோசம் போக்கி பொல்லாத வழியில் நடத்துவார்கள். இங்க மோசம் போக்குறவன் யாரு? சாத்தான் தெரியும். நம்ம பொல்லாத வழியில் நடத்துகிறவன் யாரு? சாத்தான். அவன் நேரடியாக தோன்றி நம்மளை அப்படி நடத்துறது இல்லை. யார் மூலமாக? நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சே இந்த குழி பறிக்கிற வேலை, சாத்தானுடைய வேலை இதுதான். அவன் இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் கூடவே இருந்தான். கடைசியில சிலுவைக்கு போற இடத்துல வரைக்கும் இருந்தான். அப்பதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை, சாத்தானை சிலுவையிலே மிதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். மரணத்தை சிலுவையிலே ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அவன் தலையை நசுக்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் எப்பவுமே நம்மளை சுத்தி கொண்டே வருவான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை வெளுத்தலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். அது கர்த்தருடைய பிள்ளைகளை டைவர்ட் பண்றதுல அவன் ரொம்ப குறியா இருப்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் போகிற பாதையில சரியா இருக்கணும்னா வேதத்துல நமக்கு நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது. சங்கீதம் 1:1 வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வாசனம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவியுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவருடைய பாக்கியவான். வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அப்ப நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு உலகத்துல யார் நல்லவன் கெட்டவன் தெரியாது. அது நம்ம பகுத்தறிவதற்கு விசேஷ கிருபை இருந்தா தான் முடியும். ஏன்னா கூடவே இருக்கிறானே, குழி பறிக்கிறானே. சரி, அவனை அலசி ஆராய வேண்டாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதெல்லாம் விட்டுரு.
நீ என்னுடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாயிருன்னு சொல்லுங்க. அப்ப அவருடைய வசனத்துல எல்லாம் இருக்கு, அவருடைய வார்த்தையில இருக்கு. அதான் பவுல் மிக அழகாய் ஒரு பிராக்டிக்கலா ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆஹ் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள். ஆஹ் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதீர்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எடுக்கும். அப்போ துன்மார்க்கர் மட்டும் போனா ஆகாத சம்பாஷணை வந்துடும். அடுத்தவனை குறை சொல்லுவான், கேலி பேசுவாங்க, விகற்பமா பேசுவாங்க, காமத்தை தூண்டும் காரியங்களை பேசுவார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அப்ப ஆகாத சம்பாஷணைகள். அப்ப என்ன செய்யலாம்? போலதான் சொல்ற, பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு விலகாதிருங்கள். அப்ப பரிசுத்தவானுடைய ஐக்கியம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ சம்பாஷணை பரிசுத்தவான்களோடு இருக்கணும். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு, நான் பெருமைக்காக சொல்லவில்லை, கர்த்தர் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தொலைபேசியில் பேசுபவர்களோ, இந்த திருமணத்துக்கு அழைப்பவர்களோ, அல்லது எங்க போனாலும் சரி, நம்ம ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியம். அப்புறம் என்னுடைய குடும்பத்தாரும் கிட்டத்தட்ட எல்லாம் கிறிஸ்டியன் பாதை நடப்பவர்கள். அவை எங்க போனாலும் ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியம். மற்றவரோட பேச முடியாது, மற்றவரோட பழக முடியாது. சில நிகழ்ச்சிகள் நமக்கு ஈடுபாடே ஏற்படாது. காரணம் நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும்? பரிசுத்தவானோட இருக்கும். சொல்லுங்க பிரதர், மற்றவங்கெல்லாம் பேசுறீங்க, மற்றவங்க எங்கிட்டெல்லாம் பேசவே மறுக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. முடியாது. அப்ப பரிசுத்தவானுடைய ஐக்கியம் எவ்வளவு ஒரு அருமையான காரியம். நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அவரோடு பேசுங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல எந்த மனுஷன் நம்ம எப்படி நம்புறது? அதனால்தான் பரிசுத்த ஆவியை பெற்ற பரிசுத்தவானுடைய ஐக்கியம். ஒரு தாவீதுக்கு ஒரு யோனத்தான் தேவைப்பட்டது, ஒரு பவுலுக்கு ஒரு தீமோத்தேயு தேவைப்பட்டது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தவானுடைய ஐக்கியம், அது பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தால்தான் இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுத்துவிடும், நம்ம குழியில் தள்ளிவிடும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பவுல் இன்னொரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார். பரிசுத்தவானுடைய ஐக்கியம் ஒரு இடத்துல கொடுக்கிறாரு. இந்த இடத்துல பாருங்க, நீங்க பேசணும், பேசுறது எப்படி இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து அப்போஸ்தலர் 19:8. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய 3 மாசம் ஒரு இடத்துல இருக்கிறான் அந்நிய மனுஷரோட. ஆனா 3 மாசம் அவன் என்ன பேசுனா, அவன் எங்க போறான்? தேவனுடைய சமூகத்துலதான் இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்போ அவன் பேசுறான். பெருசங்கெல்லாம் பேசல, பெருசங்கெல்லாம் பண்ணல, சம்பாஷிக்கிறான், மற்றவரோடு பேசுகிறான். ஆனா எதை குறித்து பேசுகிறான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று. அப்ப நாம எதை குறித்து அதிகமா பேசணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் முக்கியம்? எலெக்ஷன், ஐபிஎல், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாம் பேசுவோம். அதுல சில நேரம் பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்துவிடும். அரசியல்ல பேசினாலே அங்க பிரச்சனை தான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரணம் பேசி பாருங்க, விருப்பம் இல்லாதவன் ஓடிடுவான், விருப்பம் உள்ளவன் கேட்பான். அப்போ ஒரு நல்ல ஐக்கியம் ஏற்படும். ஆவியிலே ஒரு மனம் வரும், அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார். அதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நீங்க என்ன செய்யணுமா? பேச வேண்டும். அதே போல இங்க பார்க்கிறோம், இந்த குழி யார் பறிப்பா? குள்ள நரின்னு சொல்லுவாங்க. இந்த நரி குழியில தான் இருக்கும், சிங்கம் கெவியில இருக்கும், கரடி புலி காட்டுல இருக்கும், சிலங்க புலி கூட மரத்துல எல்லாம் ஏறி இருக்கும். ஆனா இந்த புலி முசல் என்று ஒன்று உண்டு. புலி முசல் கூட கண்மலையின் மேல் கெட்டோம், சமபூமியில கெட்டாது. ஆனா இந்த நரி மாத்திரம் சுடுகாட்டுக்கிட்ட பிரேத குழி இருக்கிற இடங்கள்ல அங்கதான் இது குழி தோண்டி உள்ள படுத்து கிடக்கும், உள்ள இருக்கும். அதனால்தான் அது ஒரு குழி நரி, குள்ள நரி என்று சொல்லுவார்கள். அப்போ நரி, இது இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார்.
மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமே சொல்ல அவரே சொல்லுறார் நரிகளுக்கு குழிகள். அப்ப இந்த நரி என்பது மிகவும் தந்திரமானது, வஞ்சகமானது. அது குழி தோண்டிரும், அது குழிக்குள்ளதான் தள்ளும். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அந்த நரி ஒரு இடத்துல கற்றுக்கள் சிங்கம் என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டாலும், இந்த நரியை போல தந்திரம் உள்ளவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த நரி என்ன செய்யுமா? வேட்டையாடாது, ஆனா ரொம்ப திருட்டுத்தனம் உள்ளது. அது சிங்கம் அல்லது புலி, அந்த புலியோட தான் அது அதிகமா போகும். புலி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பின்னால அந்த நரி போகும். இந்த புலி ஒரு வேட்டையாடும், உடனே சாப்பிட்டாது. ரத்தத்தை குடிச்சிட்டு இந்த கழுத்து கொதவளையை பிடிக்கும், குரல் வளையை பிடிச்சு ரத்தத்தை குடிச்சிடும். பிடிச்சு அந்த பாடியை கொண்டு போய் என்ன செய்யும்? எங்கேயாவது புதருக்குள்ள புதைச்சு வைக்கும். எதுக்குன்னா, புலி வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடாது, சிங்கம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும். புலி அழுகுனதை தான் சாப்பிடும். அதுக்கு ஒரு டேஸ்ட், அழுகுனதை சாப்பிடும். அதுக்காக கொண்டு அங்கங்க ஒளிச்சு வைக்கும். நரி என்ன செய்யும்? இப்படியே சிங்கத்துக்கு அந்த புலிக்கு பின்னால போய் அது எங்க ஒளிச்சு வைக்குதோ அந்த கறியை தூக்கிட்டு போயிடும், நோகாம நொங்கு சாப்பிடும். இதுதான் சாத்தான். அப்ப பாருங்க, இன்னைக்கு சாத்தான் அப்படிதான் நம்மள எப்படியாவது விழ தட்டி அவருன்னு பார்க்கறான், நம்ம குழிக்குள்ள தள்ளிடும் பார்க்கறான். இது குள்ள நரி. இந்த நரி நிச்சயம் அதுக்கு கறியெல்லாம் கொண்டு குழிக்குள்ள கொண்டு போய் வச்சு அது நல்லா சாப்பிட்டு உள்ள படுத்துக்கணும். காலைல எழும்பி ஊழ விடும், ராத்திரி எழும்பி ஊழ விடும். இதுதான் நரியுடைய. நரி எப்பவுமே ஊழ தான் விடும். சிங்கம் கர்ச்சிக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். சிங்கம் கர்ச்சிக்கும், நரி ஊளையிடும். அப்ப கர்ச்சிக்கிற சிங்கம் அதுவும் சாத்தான் தான். ஆனா இது அஹ், இந்த நரி ஊழ விடுது. அப்போ கொஞ்சம் இன்னைக்கு நரியை போல தந்திரம் உள்ளவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், ஆஹ், லூக்கா 13:33, அங்கே ஏரோது என்கிறவர் இருக்கிறான். அவர் நரித்தனம் பண்ணுறான். ஏற்கனவே இந்த ஏரோது ஒரு காரியத்தை செய்தார். நீங்க போங்க, போய் விசாரிச்சுட்டு தேவகுமார் அந்த குழந்தை எங்க பிறந்ததுன்னு பார்த்து வந்து சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு தந்திரம் செய்தான். அது வாய்க்கலன்னு சொன்னா குழந்தைகளெல்லாம் கொண்டுட்டான். இப்ப அவன் இறந்துட்டான். அதுக்கு பிறகு ஒரு ஏரோது வர்றான். அந்த ஏரோது கர்த்தருடைய பிள்ளைகளை பின்பற்றுகிறவங்களெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டான். இயேசு கிறிஸ்து கொலை செய்ய அவன் திட்டமிட்டான். எங்க இயேசு கிறிஸ்துக்கு பின்னால கூட்டம் வந்து நம்முடைய ஆட்சி கவுந்துருமோங்கிற பயத்துல தந்திரமா என்ன செய்கிறான்? இவனும் கொலை செய்யறதுக்கு முயற்சிக்கிறான். இது இயேசு கிறிஸ்துக்கு தெரிய வருகிறது. உடனே சீஷர்லாம் சொல்றாங்க, எப்பா இந்த மாதிரி ஏறோது திட்டமிட்டு இருக்கிறான், அவனை சொல்லுங்க. அதெல்லாம் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது, இன்னைக்கும் நாளைக்கும் நான் அங்கதான் இருப்பேன், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 13:33 வாசிக்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் ம், மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். ம், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று ம், நான் சொன்னதாக ம். நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஆஹ் யாரையாவது இப்படி சொல்லுவாரு இயேசு கிறிஸ்து? யாரையும் இப்படி இன்சல்ட் பண்ணி சொல்ல மாட்டார். ஆனா ஏற மட்டும் அவர் சொல்றார், நரிக்கு போய் சொல்லுங்கள். அந்த நரி அவன் ஒரு சாத்தான். கடைசியில் அந்த ஏறாவது புழு புழுத்து செத்தாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, அது போகட்டும். அப்போ இந்த நரி குள்ளத்தனம், ஆஹ் கள்ளத்தனம் பண்ணுகிறது, திருட்டுத்தனம், தந்திரம். இங்க இன்னொரு இடத்துல இங்க நிறைய நிறைய வர்றான். இன்னொரு இடத்துல ஆதாம் ஏவாள்கிட்ட சர்ப்பமாய் வந்தான். அவனையே கேள்வி கேட்கிறான். எப்பவுமே ரொம்ப கேள்வி கேட்காங்க. கேள்வி கேட்டாச்சுன்னா அவிசுவாசம் வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எதுக்குதான் கேட்கறாங்கன்னு. நிறைய கேள்வி கேட்டா விடை கிடைக்கும், தெரியாதது தெரிந்து கொள்ள முடியும். ஆனா குதர்க்கமாக கேள்வி கேட்டு நம்ம பின்ன வைத்து விடும். சாத்தான் அப்படிதான் செய்தான், ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் நிமித்தமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். கடைசியில என்ன ஆயிடுச்சு? குழியில விழுந்தாங்க. எந்த குழி? மரணக்குழி. மரணம் என்ற குழி அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது. பாவத்தின் சம்பளம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டது.
அது வரைக்கும் தேவ சாயல், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு சாவாமே உள்ள தேவ சாயலை பெற்றிருந்தவர்கள் எப்பொழுது மரண சாயலை பெற்று விட்டார்கள், மனுஷ சாயலை பெற்று விட்டார்கள். அப்ப அது காரணம் என்ன? அங்கே சத்துரு சாத்தான் தந்திரமாய் காரியங்களை நடப்பித்தான். அப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம வச்சு நிறைய பேர் படைப்பு நடத்துவோம். தந்திரமாய். ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க செல்வ நல்ல ஆகா ஓபன் இருக்கும்போது இன்னைக்கு உலகத்துல சொல்லுவோம் காக்கா கூட்டம் சொல்லுவோம். உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவன் தான் குள்ள நெறி. அவன் உங்களுக்கு வேட்டு வைக்க போறான்னு அர்த்தம். உங்களை முகத்துக்கு நேரா பேசுறானா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் அவன்கிட்ட கபடு இல்லை, அவன் உண்மையா உங்களை நேசிக்கிறவனா இருப்பான். அன்னைக்கு உலகம் எதை விரும்புது? கபடாய் பேசுகிறவர், தந்திரமாய் பேசுகிறவர், நயவசனிப்பு பண்ணுகிறவர், மோசம் போக்குறவர்கள், ஆலோசனைகளை தேன் போல கொடுக்கிறவர்கள். ஆனா வேத வசனம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உள்ள போய் தித்திப்பா மாறும். அதான் உண்மை. எனக்கு அருமையான தேவச்சானம். அப்ப அன்னைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள், குழி பறிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், குழியில் தள்ளுகிறவரும் இருக்கிறார்கள். அது யாரு? சாத்தானுக்கு சமமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அன்னைக்கு நமக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ விழுந்துட்டேன் ஐயா, எதையும் சோதனை, கேட்பார் பேச்சை கேட்டு நான் விழுந்துட்டேன், அதுக்காக என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களா என்று கேட்டால், இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்தேயு 12:11. அவரே சொன்ன ஒரு உதாரணம். மத்தேயு 12:11. ஆமா, மத்தேயு 12:11. அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து ஓய்வு நாளில் குழியை விழுந்தால் அது ஓய்வு நாளிலே குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கலாம் மனிதனானவர் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறார். பொதுவாக ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கணும். ஆடு மாடு மேய்க்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு ஓய்வு நாள்ல ஒரு ஆடு போய் விழுந்துச்சு. விழுந்தா இன்றைக்கு ஓய்வு நாள், அதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எஜமா என்ன செய்வாங்க? எப்படியாவது ஆட்டை காப்பாற்றணும். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறேன், என் பிள்ளை எப்பார் பேச்ச கேட்காம மனுஷனை நம்பி நயவஞ்சகமா ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு குழியில விழுந்துட்டான், குழியில தூக்கி போட்டாங்க. அதை எப்படி நான் தூக்கி எடுக்காம இருப்பேன்? ஓய்வு நாளை காரணங்களை காட்டி, பிரமாணங்களை காரணம் காட்டி சாத்தான் பேச்சை கேட்டு விட்டான், கேட்பார் பேச்சை கேட்டு மற்றவருடைய மனுஷனுடைய பேச்சை கேட்டு விழுந்து விட்டான் என்று சொல்லி நான் பழி வாங்குற தேவன் அல்ல, நான் குழியில் இறங்கி தூக்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீ ஏதாவது ஒரு குழியில இப்படி விழுந்திருக்கலாம், குழியில் தள்ளப்பட்டிருக்கலாம், உனக்கு மறைவாக குழி வெட்டப்பட்டிருக்கலாம், அதனால இடறி குழியில் விழுந்திருக்கலாம், உன் பாதையில் முன்னேறி செல்லக்கூடாதபடி குழியில் விழுந்து கிடக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி எடுப்பேன். நீ என்ன செய்யணுமா? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக? நீ குழியில் விழுந்து உன்னை தூக்குவதற்கு அவர் குழியில் இறங்கி இருக்கிறார். அவர் மரணத்தின் குழியில் அவர் வைக்கப்பட்டார். அதனால்தான் அவருக்கு தெரியும், குழியில் விழுந்த உன்னை மரணத்துக்குள் விழுந்து விடாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக என்னை தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 51, 1, 2, 3. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்க. நீங்க என்ன செய்யணுமா? இது இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. நீ என்ன நோக்கி பாரு. நான் தான் அந்த பிளக்கப்பட்ட கன்மலை, நான் தான் உனக்காக குழியில் மரணத்தை ருசி பார்த்தவன். அவன் நீ என்ன நோக்கி பார். பார்த்தால் நான் உனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி அடுத்த 2 வசனங்கள் சொல்லுகிறார். அதை வாசிக்க கேட்கலாம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோன், நீ சீயோன் ஆனா குழியில விழுந்துட்ட, ஆனால் நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். அவர் அதன் பாழான ஸ்தலங்கள் எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும்
வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அதன் அவாந்தரத்தை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கு. என்ன அருமையான ஒரு வார்த்தை! இதை நோட் பண்ணி கொள்ளுங்கள். இதன்படியே நடக்கும். ஒருவேளை எனக்கு இடல் அடைந்து அல்லது குழியில் தள்ளப்பட்டு விழுந்து கிடக்கலாம். யோசேப்பு கர்த்தரோடு இருந்த பையன்தான். ஆனா அவனை தூக்கி போட்டான் ஒரு சொந்த சகோதரர்கள். அதே போல இன்றைக்கு உன்னை உன் வீட்டார், உன் இனத்தார், உன் அயலகத்தார் யாராக இருந்தாலும் சரி, உன்னை தூக்கினை குழியில போட்டாங்க. இனி அவ்வளவுதான், இனிமே தேற மாட்டான், அதுல எழும்பி வர முடியாது. அப்பா லட்சக்கணக்கில் நஷ்டம்ப்பா, இனிமெல்லாம் எழும்பவே முடியாது. இந்த வியாதி உனக்கு சும்மாவா வந்துச்சு, இனிமே இதுல இருந்து பிழைக்கவே முடியாது என்னெல்லாம் சொல்லி உன்னை குழியில் விழத்தட்டி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீ குழியில் வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். இது யோசேப்புக்கு செய்தாரா இல்லையா? குழியில் விழுந்த யோசேப்பை தூக்கி எடுக்க வைத்து விற்கப்பட்டாலும் ஆனால் அவனுக்கு கர்த்தர் மிகப்பெரிய அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததா பார்க்கிறோம், இந்த யோசேப்பு காசுக்காக விற்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24, 28 இந்த 2 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 37, 24, 28. அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள். அந்த குழியிலே போட்டார்கள். தண்ணீர் இல்லாத அது தண்ணீர் இல்லாத இருந்தது. வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலரின் கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். பார்க்கிறோம், யோசேப்ப இவன் சகோதரர்கள் குழியிலிருந்து எடுத்தாச்சு. எடுத்தா அவனுக்கு ஒரு உதவி செய்யணும்னு எண்ணல பாருங்க. எப்படியாவது போட்டோம்னு சொல்லி ஒரு வியாபாரி கூட்டத்துக்கு வித்துட்டாங்க. 20 காசுக்கு வித்திருக்கிறான் பாருங்க. ஒரு பையனுடைய வேலையை 20 வெள்ளி காசு. ஆனால் வித்துட்டாச்சு. இப்ப 20 காசுக்கு விற்கப்பட்ட யோசேப் எவ்வளவு அற்பமா விற்கப்பட்டிருக்கான் பாருங்க. அந்த நாட்கள்ல பலி செலுத்தணும். ஆனா மக்கள் என்ன செய்வாங்க, அடைக்கலான் குருவிகளை ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளாம். அது மத்தேயு 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் என்று மத்தேயு 10:29 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் என்று சொல்லி லூக்கா 12:6 சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அன்னைக்கே பாத்தீங்கன்னா போனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போத்தீஸ், சரவணா ஸ்டோரி, ஜெயச்சந்திரன் கொடுக்கறத அன்னைக்கே பண்ணிருக்காங்க. நீ ஒரு காசு கொடுத்தா 2 அடைக்கலான் குருவி. ஆனா 2 காசு கொடுத்தா எவ்வளவு வரணும்? 4 வரணும். 5 கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே வியாபார யுக்தி. இன்னைக்கு அதே புத்தி இன்னைக்கு மனுஷன்கிட்டே இருக்கு. இந்த அடைக்கலான் குருவிகள் என்று ஏன் குறிப்பிடப்படுகிறது? அடைக்கலான் குருவி என்றால் அடைக்கலமாய் கூடு கட்டி நம்ம இடத்துல வாழ்கிற பறவைகளை தரும். இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி இவைகளெல்லாம் இன்னைக்கு காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியில் மறைந்து விட்டது. ஆனா இன்றைக்கு அது மீண்டும் சிலர் அதை உருவாக்குகிறார். கிராமங்களில் பார்க்கலாம். இந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து வேதத்துல மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 84:3 அதை வாசிக்கலாம். சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு உம்முடைய பீடம் எங்க இருக்கும்? ஆலயத்துல இருக்கும். உம்முடைய வீட்டுல பலிபீட தண்டையில் அது என்ன செய்யுதான்? கூடும் வீடும் தகவலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. தன்னுடைய குஞ்சுகளை வைக்க கூடும். அந்த அடைக்கலான் குருவி எங்க இருக்கு? பலிபீட தண்டையில இருக்கு. பலிபீடம் ஆலயத்துல இருக்கு. ஆலயத்துல அந்த அடைக்கலான் குருவிகளும் அந்த தகவலான் குருவிகளும் இருக்கு.
பலிபீடம். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் உனக்கு அடைக்கலாம் குருவிகள், அது குஞ்சுகள். அது எங்க இருக்கணும்? பலிபீட சண்டையில இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். எப்படி அன்னாள் ஒரு சாமுவேலை ஏலியுடைய சமூகத்துல விட்டு ஆலயத்துல வளர்படி விட்டு சென்றாலோ, அதே போல அதே போல இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமா? தேவ சமூகத்துல வளர. அப்ப இந்த யோசேப்பு தேவ சமூகத்திலே வளர்ந்தவன், தேவனோடு இருந்தவன். அப்படிப்பட்ட பிள்ளையை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? 20 காசுக்கு விட்டு விட்டாங்க. அப்ப தேவனுடைய பலிபீடத்தில் இருக்க வேண்டிய அந்த அடைக்கலான் குருவிகள் பலி செலுத்தும்படியா 2 காசுக்கும் 1 காசுக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? வித்துட்டாங்க. அப்ப இது இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரமாகிய இந்த பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளை 1 காசுக்கு விற்கிறாங்க, 2 காசுக்கு விற்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுல ஆடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. சிலவங்க கோழி முட்டையை விற்பாங்க, சில சொந்தமா கோழி அடிச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஆடு மாடை வளர்த்துன்னு செய்வாங்க, வெளியே வித்துருவாங்க. விலை. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பிரைஸ் டேக், ஒரு விலை இருக்கிறது. ஆம்பளை பிள்ளைய வளர்த்தா அது நல்லா படிக்க வச்சு அது வளர்த்த ஆளைக்கு சம்பளம் வாங்கிட்டோன்னா அந்த பிள்ளைக்கு 5 லட்சம் 10 லட்சம், அதுக்கு ஒரு விலை 2 வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு. படிக்காத பிள்ளையா, பொம்பளை பிள்ளையா, அதுக்கு 10 வெள்ளி காசு. ஒண்ணு இவன் கொடுக்குறான், இல்லைன்னா வாங்குறான். அப்ப பிள்ளைகள் இன்னைக்கு வியாபார பொருள், கமாடிட்டி, மார்க்கெட் வைக்கிற பிள்ளை அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாரு? பிள்ளைகள் நீ வளர்க்கணும், ஏன் சமூகத்துல வளர்க்கணும், ஏன் பலிபீடத்தண்டையில அது சுத்தி சுத்தி வரணும். ஆனா நீயோ அந்த பிள்ளைகளை பலிகடாவாக கொடுக்கிறாய், நீ காசுக்கு விற்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுதந்திரம், அது தேவனுடைய பலிபீடத்தை சுத்தி வருகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அதுக்கு தான் வளர்க்கறதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு விற்கிறதுக்காக குருவிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னொன்னு, பிள்ளைகள் கொத்தடிமைகள். இன்னைக்கு அநேக வறுமை சிறுமையினால பிள்ளைகளை கொத்தடிமைகளாக விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு பாம்பேல ஸ்வீட் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா, தென் தமிழ்நாட்டில் உள்ள பகுதி பிள்ளைகளுக்கு 10,000 20,000 பெற்றோருக்கு கொடுத்து வேலைக்கு அனுப்பிடுவாங்க. பாவம், அந்த பிள்ளைகள் படிக்க ஆசைப்படும். ஆனால் அங்கே வேகாத வெயிலையும் அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் அந்த நெருப்பு புகையிலையும் அவர்கள் 24 மணி நேரம் பணி செய்ய வேண்டும். செங்கச்சூளை ஆந்திராவில இருந்து இங்கே அழைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். முழு குடும்பத்துக்கு லட்சக்கணக்கை கொடுத்து இங்கே அழைத்து கொண்டு வந்து கொத்தடிமைகள். இன்னைக்கு வேலைக்கு வருபவர்கள் வேற, ஆனா கொத்தடிமைகள் இன்றைக்கு இருக்கிற. எனக்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுப்பதனால் அது குறைந்திருக்கிறதே ஒழிய இன்னும் அநேக இடங்களிலே கொத்தடிமைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்? பழைய வேதாமத்திலே இருக்கிற 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கலாம். அன்னைக்கே கொத்தடிமை இருந்திருக்கு. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். தன்னை அடிமையாக்கி கொள்ள பாருங்க. அன்னைக்கே பணம் கொடுக்குறான், பணம் செலுத்தலைன்னா பிள்ளைகளை என்ன செய்தானா? அப்ப ஆண்டவர் அதை வெறுக்கிறார். அன்னைக்கு உடனே என்ன செய்தார்? இந்த பிள்ளை நிமித்தம் கர்த்தர் இறங்கி அந்த எண்ணெயை உற்பத்தி பண்ண கொடுத்து அதை விற்று கடனை அடைத்து பிள்ளைகளை மீட்கும்படியா கர்த்தர் செய்கிறார். அப்போ பிள்ளைகள் அடிமைகளாக போக வேண்டும் என்பது தேவன் விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? கமாடிட்டியாகத்தான் வச்சிருக்கோம் ஒழிய அடைக்கலாங்குறிகளா வச்சிருக்கோம். அது தேவனுடைய சமூகத்துல பலிபடத்துல கூடு கட்டி குஞ்சு பொறிக்கணுங்கிற அந்த ஐடியா இல்லாம அதை நம்ம விற்று கொண்டு இருக்கிறோம். விற்பனை பொருளாக சந்தை வெளிகளிலே விற்கிற பொருட்களாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லது கொத்தடிமைகளாக இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இன்னொரு காரியம், இன்னைக்கு பிள்ளைகள் போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்.
இருக்கிறத வித்து போதை. இன்னைக்கு போதையினால சென்னையில போன மாசத்துல 7 பேர் செத்து இருக்காங்க. அது ஏதோ ஒரு போதை பொருளை கரைச்சி இவங்களே இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. 7 வாலிபர்கள் ஒரே மாதத்துல. அரசாங்கம் தீவிரமாய் நடவடிக்கை எடுத்து பார்க்கிறது. குற்றத்தை எப்படி தடுக்க முடியும்? குற்றவாளியை குற்றம் செய்யறவங்க திருந்தானோ. எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறார்கள். இந்த போன ஒரு மாசத்துல சென்னையில, வட சென்னையில 7 வாலிபர்கள் இந்த போதைக்கு அடிமைப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அகால மரணம், போதை. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. அப்போ அதுக்கும் அடிமை. இன்னொரு பக்கம் படிக்க வச்சு அதை மார்க்கெட்ல விற்கிற பொருளா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வறுமை நிமித்தமாக கொத்தடிமைகளாக விற்கப்படுகிறார். இன்னொரு பக்கம் தங்கள் வீட்டில் உள்ளதை இவர்கள் திருடி விற்று போதைக்கு தாங்களாகவே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இப்படி எனக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். பலிபீடத்தில் இருக்கிறவர், பலியாக வேண்டியவர். அவர் தேவ சமூகத்துல பலிபீடத்துல தன் கூட்டை கட்டி கொண்டிருந்தவர். ஆனால் அவரை ஒருத்த 30 வெள்ளிக்காசுக்கு விற்றார். 30 வெள்ளிக்காசை வாங்கின வாழ்ந்தான்னா அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று பேசுறோம். அப்ப இயேசு கிறிஸ்து 30 காசு. யோசேப்போட இவர் பரவாயில்ல. யோசேப்புக்கு 20 காசு. ஆனா இவருக்கு 30 வெள்ளிக்காசு. இப்ப எனக்கு அருமையானவர்கள், அப்ப இன்னைக்கு உலகம் விலை பேசப்படுது. எல்லாமே இன்னைக்கு பணம், எல்லாமே இன்னைக்கு விலை பேச. கிறிஸ்தவமும் இன்னைக்கு விலை பேசப்படுகிறது. கிறிஸ்தவம் இன்னைக்கு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ வேதனையான ஒரு காரியம். இதுல இருந்து நம்ம விலகணும்னா நமக்காக 30 காசுக்காக விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதுல நம்ம கவனப்படுவோம். சரி, அடுத்ததாக யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டானா. ஆதியாகமம் 39:20 எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். காவலில் இருக்கிறவர்களுடைய சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். விசாரணை கைதியாக அவனை ஒப்புவித்தான். என்ன தப்பு பண்ணணும் நமக்கு தெரியும். தப்பே பண்ணல. ஆனா தப்பு பண்ணாதபடி பாவத்துக்கு உடன்படாததால, ஒருவேளை பாவத்துக்கு உடன்பட்டு இருந்தா சிறைவாசம் கிடைச்சிருக்காது, சுகவாசம் கிடைச்சிருக்கும். ஆனா பாவத்துக்கு உடன்படாததுனால அவனுக்கு சிறைவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட யோவான் ஸ்நானகன், பவுல் இவர்கள் சுவிசேஷத்து நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதுல யோவான் ஸ்நானகன் அந்த ராஜா பிலிப்பு, கற்பங்க தேச பிலிப்பு செய்த தவறை அவன் சுட்டி காட்டினான். அதனால சிறையிருப்பு, சிறைச்சேதம். பவுல் சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தமாக சிறைச்சாலை, நன்மை செய்ததினால், 2 பேரை விடுவித்ததினால் அவனுக்கு சிறைச்சாலை. அவனுக்கு சுவிசேஷத்து நிமித்தமாகவும் சிறையிருப்பு வருகிறது. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நல்ல கருத்துக்களை நாம் வெளிப்படுத்தினால் நமக்கு கேடு, நம்மை கேடியாக மாற்றி விடுகிறது. கேடியாக மாற்றி ஈடியை அனுப்புகிறது, தேடி கண்டுபிடிச்சு ஜெயில போட்டுது. பாருங்க, ஒரு நல்ல கருத்தை கூட நம்ம சொல்ல முடியல. இது அன்றைக்கே இருந்திருக்கிறது. ராஜா செய்த ஒரு தவறை அவன் சுட்டி காட்டுறான். ஆனா அந்த ராஜா திரும்பிட்டான். மனசு மாறி அந்த யோவான் ஸ்நானகனை சிறையில வச்சிருந்தாலும் அவனுடைய ஆலோசனை கேட்டு தன் ராஜ்யத்தை நடத்துகிறான். ஆனா அவனுடைய பொண்டாட்டி தப்பு பண்ணவன் என்ன செய்தான்? அழித்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு உடன்படாததுனாலும் நல்லதுக்கு குரல் கொடுப்பதினாலும் இன்னைக்கு நமக்கு சிறையிருப்பு வரத்தான் செய்யும். நன்மை செய்ததனால்
தீமை அனுமதிக்க தீமை வரத்தான் செய்யும். ஆனால் சோர்ந்து போகாது. எனக்கு அருமையான தேவச்சான யோசேப்பு பாவம் செய்யாதவனா இருந்தா அவனுக்கு சிறையிருப்பு. பவுல் சுவிசேஷத்தை சொன்னதுனால சிறையிருப்பு. யோவான் ஸ்நானகர் ராஜா செய்கிற தவறை சுட்டி கட்டினதுனால் சிறையிருப்பு. இன்னைக்கு உனக்கு எதனால் சிறையிருப்பு வரத்தான் செய்யும். ரொம்ப நல்லவனா இருக்கிறதும் இந்த உலகத்துல கஷ்டம் தான். நீதிமானுக்கு விரோதமாகத்தான் இன்னைக்கு மக்கள் எழுப்புகிறார். ஆனா பரவாச விடுதலை கொலகாரம் பரவாச விடுதலை செய்யணுது தேசமே கூடி நின்று போராடுது. நீதிமான் என்று கண்டறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிறையில் தள்ளும், கொலை செய்யும் என்று சொல்லி போராடுகிறார்கள். ஆனா கொலை செய்து சிறையில் இருக்கிற ஒரு பரவாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் போராடுகிறது. இதுதான் இன்னைக்கு நாட்டுல நடக்கும். ஆனா நல்லவன் வாழ்வான் என்று தமிழிலே வாக்கு சொல்லி இருக்கிறது. அவன் நீதிமான் பிழைத்திருப்பான். இன்னைக்கு நீதிமான், ஆனால் சிறையிருப்பு வரத்தான் செய்யும். இன்னைக்கு நீ எந்த சிறையிருப்பில் இருக்கிறாய்? கடந்த சிறையிருப்பில் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில சிறையிருப்பு என்பது அவமானத்துக்குரிய ஒரு காரியம், வேதனைக்குரிய காரியம். அவமானம். சிறைக்கு சென்று வந்த ஒருவனை குறித்து பாராட்டவா செய்யும்? அவன் என்ன காந்தி, நேருவா, காமராஜரா? அவங்க சிறைக்கு போயிட்டு வந்தாங்க, அதனால அவங்க பாராட்டுச்சு. நான் இன்றைக்கு ஒருவன் சிறைக்கு போயிட்டு வந்தார், இன்னைக்கு நம்ம புழலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே ஏன் புழலுக்கு போனீங்கன்னு கேட்கறாங்க. என்னமோ நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஏன்னா அந்த பேரை சொன்னாலேயே மக்களுக்கு என்ன ஆகுது? ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் வருகிறது. அப்போ அவ்வளவு ஒரு அவமானம். அப்படிப்பட்டதான் சிறையிருப்பு. ஆனா அன்றைக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இதையும் அனுமதிக்கிறார். அனுமதிச்சு நம்ம என்ன செய்யறாராம்? சங்கீதம் 126:1. இது யாருக்கு? சீயோனுக்கு, நீதிமானுக்குள்ள வருவார்கள். சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது காண்கிறார்கள் போல் சொப்பனம் காண்பது போல இருந்தோம். சொப்பனம் ஃபேண்டசி, ஒரு வினோதமான காட்சிகள். நமக்கும் ஒரு விடுதலை இருக்குமா என்று நினைக்கிற உனக்கு சொப்பனம் காண்பது போல கர்த்தர் செய்கிறாராம். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சு நம்ம சோர்ந்து போக வேண்டாம். யோசேப்பு குழியில் போட்டார், ஆனால் நீ குழியில் இறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கிப்பார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருவார். அதுபோல நீ இன்னைக்கு விற்பனைக்குரிய பொருளாயிராதபடி 30 காசுக்கு விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார். நீ யாருக்கு அடிமைகள் கிடையாது. நீ விற்கும் கமாடிட்டி கிடையாது. நீ வெளியேற பெற்றவன். வேதம் அப்படித்தான் சொல்லுங்க. அடைக்கலாம் குறிவிலை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்க அவைகளை காட்டிலும் வெளியேற பெற்றவர்கள் அல்லவா? உனக்கு யார் விலை நிர்ணயிப்பது? நீ பலிபீடத்தண்டையில் கூடு கட்டி குஞ்சு பொறிக்க வேண்டியவன். ஆனால் இன்றைக்கு நீ அநியாயமாய் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். விற்பனை பொருளாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு திருமணம் என்பது ஒரு சந்தை, விற்பனை பொருள். எனக்கு அப்படி மாறிவிட்டது. அதனால்தான் தேவன் திருமண வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய முடியாமல் போய்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார். சம்பாத்தியம் மாத்திரமல்ல, வீட்டில் உள்ளவர்களை திருடி விற்பதும் வழிப்பறி செய்து போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு உருவாயிருக்கிறது என்றால், பலிபீடத்தில் இருக்க வேண்டிய அடைக்கலாம் குருவிகள் எல்லாம் இன்னைக்கு விற்பனை பொருளாய் மாறிவிட்டது. வறுமை, அதனால் இன்னைக்கு பிள்ளைகள் விற்கப்படுகிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க இன்னைக்கு அந்த சிறையிருப்பை அந்த காரியத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அதுபோல நீ நன்மை செய்து தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சுவிசேஷத்து நிமித்தமாய் தீமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ நல்லது செய்ய போய் பொல்லாதவன் என்ற முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறாய். இன்னைக்கு வெளியே தலை காட்ட முடியாத அவமானத்தோடு இருக்கலாம். ஆனா உன் சிறையிருப்பை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது இது நம்ம தாழ்மையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல வேற விதமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம தாழ்மைப்பட்டது போல இருக்கலாம். ஆனா உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதனால்தான் தாழ்மை.
இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 136:23. இதைத்தான் நான் இன்னைக்கு நீங்கள் நானும் செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். 136:23. ஆமா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்முடைய தாழ்வில், குழியில் கிடக்கும்போது, சிறையில் கிடக்கும்போது, அடைக்கலான் குருவிகளைப் போல அற்பமாய் விற்கப்பட்ட போது நம்மை நினைத்தவரை துதியுங்கள். துதியுங்கள், கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றவர். அந்த கிருபையினால உனக்கு சிங்காசனம் உண்டாகும். அதுதான் உண்மை. இப்ப யோசேப்பு குழியில் போடப்பட்டான், 20 காசுக்கு விற்கப்பட்டான், அதுபோல சிறையில் அடைக்கப்பட்டான், எந்த முகாந்திரம் இல்லாதபடி இத்தனை பாடுகளை அனுபவித்தான். ஆனால் அவனைத்தான் கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுத்து சிங்காசனத்தில் வைத்தார். இதோ நீ இந்த சிறுமையின் மத்தியில வந்திருக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? குழியில் இறக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார். 30 காசுக்கு விற்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார். அவரை சொன்னது நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகனை, பவுலை நீ நினைத்துப்பார், அவர்களை நோக்கிப்பார். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி. உண்மையே நோக்கி பார். எங்கள் கண்மலையானவரே, வெட்டப்பட்ட கண்மலையே, தோண்டப்பட்ட துறவே, தோண்டப்பட்ட குழியே, உம்மை நோக்கி பார்க்க அப்பா, என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க. யோபு இதே நிலைமையில் வந்தான். அவனுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்த்த போது, கண்களை உம்மிடத்தில் உடன்படிக்கை செய்த போது இரட்டிப்பான நன்மையை கொடுத்தீரே. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்துல நிலைத்திருக்கிறதே. அதே போல எங்களுக்கு நிலையான நித்தியமான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலும் தரப்போகிறீர், உன்னதத்திலும் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதான் இந்நாளின் பாடுகள், ரோமர் 8:18 நினைக்கிறேன், இந்நாளின் பாடுகள் பின்னாளின் மகிமைக்கென்று என்று சொல்லப்பட்டது. இந்த நாள் நாங்கள் அனுபவிக்கிற அந்த பாடுகள் மிக பின்னாளில் மகிமையை கொடுக்க போகும். நீர் இந்த தொல்லைகளை, உபத்திரம் எங்களுக்கு நியமித்திருக்கிறேன். ஆனா உபத்திரப்படுகினுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணாதிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எகிப்தில் இந்த ஜனங்கள் உபத்திரப்பட்டாலும் நீர் அவர்கள் மேல் நோக்கமாயிருந்தீர் என்பதை மோசையின் மூலமாய் வெளிப்படுத்தினீர். இன்னைக்கு அடியன் மூலமா இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்த இருக்கிறீர். அதனுடைய உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறீர், செய்துவிட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மையின் கிருபை உடைய பிள்ளைகளை தொடரட்டும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.